அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சென்னையில இருந்து தேவராஜ் சாந்தி தம்பதி வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் ஓரமாக்காது பாத்துட்டு போயிருந்தே. பாக்குறியா உள்ள என்ன பொருள் காட்சி நடக்குது? ஒரே குத்து. ரொம்ப வேதனையோட தெரியுறாங்க. அவங்க பிள்ளைய பத்தி ஏதோ பேசணுமா, நாம கூப்பிட்டு கேட்போம். வாங்க தேவராஜ் சாந்தி. வரட்டு வரட்டு. நான் என் பிள்ளைக்காக வந்திருக்கிறேன் மேடம். எந்த ஒரு பொண்ணுகிட்ட தொடர்பு வச்சுக்கின்னு ஒரு நாள் திடீர்னு வந்து எனக்கு 10 லட்ச ரூபாய் கொடுங்க, இல்லைன்னா வீட்டு எழுதி கொடுத்துருங்க, நீங்கள் அந்த பொண்ணை வேணான்றீங்க, நான் வீட்டு விட்டு வெளியே போயிடுறேன்னு ஒரே கெலட்டா பண்ணா மேம். அவன் திடீர்னு வீட்டை எழுதி கேட்டல போடுவாரு போ. ஐயோ எதுக்கு இப்ப கண்ண முடுற? கண்ண முன்னா தாண்டா கரெக்டா வெட்டுவேன். ஐயோ இந்த வியாதி வேற இருக்கா? அம்மா வெட்ட வேணாம் சொல்லுமா? கேட்டல வீட்டை மாண்டைய தரங்க. அவ்வளவு உருகி உருகி லவ் பண்ணாரு அவங்க பிள்ளை. தெரியல மேடம், அது தெரியல மேடம், அதை பத்தி எனக்கு அது புரியல மேடம். இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடறனோ அப்பதான் வரணும். அந்த போன் மட்டும் தான் எனக்கு வந்துச்சு. இவரு அவங்கள அடிச்சாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன அடிச்சிட்டாமா. அந்த பொண்ணு உங்க பிள்ளை அடிச்சிட்டாமா. எனக்கு கேர் ஆயிடுச்சு, பேச முடியலன்னு சொல்லிட்டு உடனே போன் கட் ஆயிடுச்சு மேடம். ரெண்டாவது கத்திரிக்கோல்ல இங்க குத்தி வச்சுக்குது மேடம் அந்த பொண்ணு. கத்திரிக்கோல்? ஆமா மேடம், கத்திரிக்கோல்ல குத்திச்சா மேடம். இங்க குத்தி இந்த பனி ஃபுல்லா ரத்தம். இந்த பொண்ணு வண்டியும் கொடுக்காத ஒன்றையும் கொடுக்காத. இவன் பயந்து ஓடி அனுப்பிட்டுக்கிறான் மேடம். அது வந்து என்னடா மச்சானி, ஒரு பொம்பளை கத்தி எடுக்கிற வரைக்கும் ஓடுறது? கேக்குறான்ல, ஏன்டா அப்படி பண்ண? ஏப்பா உன்னால அடிக்க முடியலையாப்பா? நான் அடிக்கிறதுக்குள்ள ஒண்ணு கடிச்சிடுறேன், இல்லைன்னா இங்க பூச்சிடுறாமா என்ன. என்னால ஒண்ணும் பண்ண முடியலம்மா. நான் கால் இப்படி வலிச்சுக்கிற ஓய்ந்துடுறேன். நாங்க யுவராஜ் வச்சே கேட்க. ஆமாங்க மேடம். சரிங்களா? கேளுங்க மேடம். யுவராஜ் வாங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? சொல்லுங்க யுவராஜ். ராங் கால் வந்துச்சு மேடம். ராங் கால்னா புரியல, எப்படி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இப்படினே ஜான்சி நம்பர்ல இருந்து அவங்க லைன்ல வந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து ஜான்சிக்கு நம்பர் கொடுத்து என் நம்பர் கொடுத்து அப்புறம் அப்படியே ஃப்ரெண்டா பேசிட்டு இருந்தாங்க. சரி. பெங்களூர் எஸ்டிடி பூத் மறந்துட்டீங்களா? பெங்களூர் எஸ்டிடி பூத்தா? அங்கதான் நம்ம காதலே ஆரம்பிச்சது. காதலா? எமர்ஜென்சி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் பண்ணா கூட நான் போக கூடாது. அப்படி நான் போயிட்டேன்னா அந்த சுத்தி வச்சு அடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா சிசர்ல குத்துவாங்க. சுத்தி வச்சு அடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா தூங்கும் போது பின்னுல குத்திட்டு இருப்பாங்க. எதுக்கு தூங்குற, முழிச்சிட்டே இரு. யார் அடிப்பாங்க? ஜான்சி தான். சுத்தில எல்லாம் அடிக்கிறது மேடம் ஃபுல்லா காயம், ஃபுல்லா கடிச்சிருவாங்க அங்கங்க. மச்சான் கண்டிஷனை பாரு, தலையில அடிச்சிருக்காளுங்க, வயித்துல கட்டி அடிச்சிருக்காளுங்க சொல்லி இவனுக்கா நாம முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஆமாடா, கரெக்ட் சொல்றது. அவளை பிடிச்சு உள்ளதுக்கு போடுங்க, அப்பதான் நான் வெளிய நிம்மதியா நடமாட முடியும்பா. வாங்க பாப்போம். அங்கங்க சுத்தில அடிக்கிறது எல்லாமே வந்து பண்றது யாரு? ஜான்சி. நான் ஒரு அடி கூடாது வரையும் அவங்களை அச்சதே இல்லை மேடம். நீங்க வேணா அவங்க விசாரிக்க சொல்லுங்க மேடம். கைய காட்டுங்க, எப்படி காட்டுங்க. நல்லா ஃபுல்லாவே உடம்பு ஃபுல்லாவே காயம். ப்ளீஸ் மேடம். சட்டை கைட்டு ஏன் உத்திருக்கு யார் எவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. அவன் சுயரூபத்தை பார்த்துட்டேன். கவலைப்படாத, நாங்க இருக்கோம்டா. நீங்க இருப்பீங்கடா, நீங்க இருப்பீங்க. நான் இருக்கவே உயிரோட. ஒரு சாப்பாடு செய்ய மாட்டாங்க மேடம் வீட்டுல. எல்லாமே நான் தான் செய்யணும். அவங்க துணி முத கொண்டு நான் தான் துவைக்கணும்னுவாங்க. அப்படி துவைக்கலன்னா எதுக்கு துவைக்கல, அதுக்கு ஒரு சண்டை. அவங்களுக்கு யாருறாம எனக்கு புட்டே புலம்பு வந்துட்டானா? நீயும் புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. டேய் மச்சான், உனக்கு என்னடா? இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஜான்சி சைடையும் நான் கேக்குறேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜான்சி வாங்க. சொல்லுங்க ஜான்சி. வரட்டு வரட்டு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ புருஷன் மண்டாட்டிக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கு நடுவுல ஹாப்பியா தான் இருக்கீங்க. மாமியார் நீங்க அடிக்கடி கடிப்பீங்களா உங்க வீட்டுக்கார? எப்படி? நான் வந்து கோவமாவா? கோவம் வரும்போது. கோவம் வரப்ப கடிக்கணும். அதுக்காக கடிக்கிறதுங்கிறது கரெக்டா? அது கடிக்கிறது வந்து நாங்க ஜாலியா ஒரு தடவை கடிச்சுப்போம் மேடம். ஜாலியா விளையாட்டுக்குன்னு ஒரு தடவை கடிச்சுப்போம், ஒரு தடவை சீரியஸா கூட கடிச்சுப்போம். கடிச்சுப்போமா?
ஆரம்பமே கலக்கலா இருக்கு. இனி என்னென்ன பிச்சு வாங்க போறியோ? சரி, ஆனா நீங்க அவனை போட்டு அடிப்பேன். நீங்க அடிப்பீங்க கடிப்பீங்க எப்படியெல்லாம் அடிப்பீங்க லவ் எப்படியெல்லாம் பண்ணதுல இருந்தே நாங்க அப்படிதான். என்னம்மா என்னம்மா லவ் பண்ணதுல இருந்தே நாங்க அப்படிதான். அப்படிதான் madam. அடிக்கிறப்ப என்னெல்லாம் எடுத்து அடிப்பீங்க? நான் எதுவுமே எடுக்க மாட்டேன் மேடம். நான் ஃபர்ஸ்ட் கையில தான் அடிப்பேன். சரி எது இருந்தாலும் அது எதுவா இருந்தாலும் அடிப்பேன் மேடம். அப்படி கோவம் வந்துடும் எனக்கு. சுத்தி கத்திரிக்கோல் தொடப்பம் இந்த மாதிரி எதா இருந்தாலுமா? சுத்தி எல்லாம் நான் இது வரைக்கும் அடிச்சது இல்ல. கத்திரிக்கோல்ல அடிச்சது இல்ல? கத்திரிக்கோல்ல ஒரு தடவை குத்தி இருக்கேன். ஓ எங்க? இதுல கத்திரிக்கோல்ல குத்துறதா சொன்னீங்களா? அது என்ன எந்த பாயிண்ட்ல குத்துனீங்க? புரியல. எந்த டயத்துல குத்துனீங்க கத்திரிக்கோலால? அது குத்தல மேடம். நான் கையில வச்சிட்டு இருந்தேன். அவன் அடிக்க வரும்போது அது குத்திருச்சு அவன் மேல. அவரே ஓடி நானா வந்து குத்த வரல. குத்திட்டாரு. நான் கையில அநியாயத்தை கேப்பாரு இல்லையா? ஏன்டா புருஷனை கீழே போட்டு மேல உட்காந்து கத்தியால குத்திக்கிட்டு இருக்காரு? ஏவா இதெல்லாம் பொம்பளையா? நான் வந்து என்ன பண்ணேன்னா அவனுக்கு சும்மா மிரட்டின வச்சுட்டு மிரட்டினீங்க வச்சுட்டு என்ன இது வேற குத்திடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினேன். அது வந்து நாங்க அப்படியே சண்டை போடும் போதே குத்திடணும்னு சொல்லிட்டு மிரட்டுவேன் நான். அதனால என்ன ஆச்சுன்னா இது வரைக்கும் நான் சுத்திலெல்லாம் அடிச்சு சொல்லிருக்க மாட்டேன் அவங்க கிட்ட. இல்ல இங்க வந்து கதர்னாரு, அதனால தான் கேட்டேன். யுவராஜா? அதுக்காக தான் கேட்டேன். சுத்தில ஐயா ரப்பி இப்படி வாங்க. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது, அதனால இந்த கோப்பையை அவனுக்கு கொடுக்காதீங்க. நீ ஒரு வீரனை அடிச்சிருந்தா நானே தலைமை தாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய, அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாதா? ஒரு 5 மாசத்துல இவ்ளோ பிரச்சனைகள் இவ்ளோ காயங்கள் இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுன்றது வந்து நிச்சயமா வந்து நான் வந்து கண்டிப்பா இது வேண்டான்னு தான் சொல்லுவேன். யுவராஜ், வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேரும் கார்கில் போர் மாதிரி மோதிக்கிட்டாண்டா இருப்போம். ஆனா எங்களுக்குள்ள ஒரு காதல் பஸ் என் மனசுல இருந்து அவன் மனசுக்கு, அவன் மனசுல இருந்து என் மனசுக்கு ஓடிக்கிட்டாண்டா இருக்கு. ஐயோ, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.